அவன் தான் இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருப்பான்னு நீ எப்படி தப்பா பேசலாம்? அம்மா, நான் ஒண்ணு வாய்க்கு வந்ததை பேசலம்மா. தீபாவோட புடவையில தீ பிடிச்சதை மட்டும் வச்சு நான் அவனை சந்தேகப்படல. அந்த பூசாரி அருவாளை தூக்கிட்டு தீபாவை வெட்ட வந்தாரே, அந்த விஷயத்திலேயே எனக்கு இவன் மேல சந்தேகம் வந்துச்சு. ஐயோ, மெயின் மேட்டர்லயே கைய வைக்கிறாங்களே. என்ன நாச்சியா சொல்ற? அண்ணி, அந்த பூசாரி வருஷம் அப்படிதானே சாமி வந்து ஆடுறாரு. அவர் மேல சாமி வந்துச்சுன்னா அப்போ தீபா மேல வந்தது யாரு? ஒண்ணு பூசாரி நடிச்சிருக்கணும், இல்ல தீபா நடிச்சிருக்கணும். அதுதானே சரி? தீபாவால அப்படி ஒரு ஆளை தூக்கி வீசுறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அப்ப யார் நடிச்சாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்ப நம்ம ஊர் பூசாரி இத்தனை வருஷமா பொய்யாதான் அருள் வாக்கு சொல்றான்னு சொல்ல வரியா? அவர் இத்தனை வருஷமா பொய் சொன்னார்னு நான் சொல்லலடா. ஆனா இந்த தடவை அவர் பொய் சொல்லிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்றேன். இத பாரு அபிராமி, நீ இக்கு வச்சு பேசாத. உனக்கு என்ன சந்தேகம் வந்திருக்கு? நீ யார் சந்தேகப்படுற? அதை எங்களுக்கு தெளிவா சொல்லு. அம்மா, பூசாரி தீபாவை வெட்ட வந்தப்போ என்ன சொன்னார்னு நீங்க கவனிச்சீங்களா? நீ இந்த மண்ணுக்கு சொந்தக்காரியா, நீ எப்படி இந்த வேஷம் போடலான்னு கேட்டாருல்ல? கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே உங்க பையனும் வீட்டுல கேட்டான். ஆமா, அவன் பொண்ணுதான் வாரிசுன்னு எல்லாம் சொன்னான்ல. இவன் சொன்ன விஷயத்தை அவரும் சொன்னாருன்னா எனக்கு சந்தேகம் வராதா? ஐயோ, இப்படியெல்லாம் கேட்ச் பண்ணுவாங்க நான் யோசிக்காம விட்டுட்டேனே. அம்மா சொல்றது வேலிட் பாயிண்ட் தான். அது எப்படி மாமா சொன்ன விஷயத்தை பூசாரின்னு சொல்லுவாரு? எல்லாம் இந்த ஐஸ்வர்யாவால வந்தது. பக்கா பக்கான்னு சொல்லிட்டு இப்ப பக்கு பக்குன்னு முழிச்சிட்டு இருக்கு இந்த பக்கி. ஏண்ட சரவணா, நீ ஏதாவது பண்ணியா? சொல்லி தொலைய. என்னமா அது? உங்க மேல சத்தியமா நான் எதுவுமே பண்ணல. என்னத்த? நீங்க வேணா அந்த பூசாரி கிட்ட போய் விசாரிச்சுக்கோங்க. ஐயோ, நான் இந்த கோத்து விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா இந்த என்ன மாட்டி விட ஏற்பாடு பண்றானே. இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாதே. இவனும் பாக்குறான் நான் செத்த. நான் பத்த வச்ச நெருப்புல நானே புசுங்கிடுவேன் போல இருக்கே. அம்மா, இப்பதான் எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ஊர்வலம் போயிட்டு இருந்தப்ப என் காது படவே சில பேரு எப்படி வெளியூர் பொண்ணு நம்ம ஊர்ல வேஷம் கட்டலான்னு பேசிக்கிட்டு வந்தாங்க. அப்பவே நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? இப்ப என் மேல நீங்க போட்ட பழிய அப்பவே போட்டிருப்பீங்க. அதை யோசிச்சுதான் நான் பேசாம வந்தேன். ஊர் வழக்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை மீறினா கேட்க தான் செய்வாங்க. ஒருவேளை பூசாரிக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்து அந்த ஆள் சாமி ஏற சாக்குல ஊருக்கு நியாயம் கேட்கிற மாதிரி கேட்டாரா என்னவோ. சரவண சொல்றதும் வாஸ்துவம் தான். அந்த பூசாரி ஒரு கிராதகம் பிடிச்சவன். அவன் தானே காளி கோயில இருந்து சாமி ஆடுறான். அவன் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சாமி ஆடுற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறான்னு ஊருக்குள்ள அவனை பத்தி ஒரு பேச்சு இருக்கு. இது கூட அவன் ஏதோ ஆதாயம் தேடிதான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான். அநியாயமா அம்மனோட கோவத்துக்கு ஆளாயிட்டான். அப்படிதான் எனக்கும் தோணுது. அக்கா, நீ திரும்ப திரும்ப என்னையே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இது சரியில்லைக்கா, சொல்லிட்டேன். என்ன அபிராமி, நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, மறுபடியும் என் பிள்ளையே சந்தேகப்பட்டா எப்படி? பாட்டி, இப்ப அந்த பூசாரி எங்க இருப்பாரு? எனக்கு சங்கோதரத்திலே குறியா இருக்கானே, நான் என்ன பண்ணுவேன்? ஏயா, அந்த ஆளை போய் விசாரிக்க போறியா? ஆமா பாட்டி, என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாகணும்ல. தீபா உயிரோட விளையாடிக்காரு அந்த பூசாரி, அதை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. வேண்டாப்பா, அதான் அம்மனே உன் பொண்டாட்டியை காப்பாத்திட்டாளே,
அப்புறம் எதுக்கியா இதோட விட்டுருங்க. கார்த்திக் சார், அதான் பாட்டி சொன்ன மாதிரி எனக்கு ஒன்றும் ஆகலல்ல, இதை விட்டுறலாம் சார். ஏங்க ஒன்றும் ஆகலன்றதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? இப்படி ஆளாளுக்கு கெஸ் பண்ணி பேசிட்டு இருக்கிறதுக்கு என்னதான் நடந்துச்சுன்னு தீர விசாரிக்கிறதுல தப்பு இல்லையே. நீ சொல்றதெல்லாம் சரிதாயா. ஆனா அந்த பூசாரி இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்றவன். நீ போய் எதையாவது கேட்டு அவன் ஏதாவது ஏவல் பண்ணி விட்டுட்டான்னா பிரச்சனை நமக்கு தான். இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுடுவோம். என்ன பாட்டி இதெல்லாம் ஒரு ரீசனா சொல்றீங்க? நான் போய் கேட்டு வரேன். கார்த்தி விட்டுருப்பா. இதுக்கு மேல ஏதாவது நடந்தா அப்ப பாத்துக்கலாம். ஆத்தாடி புரி வச்சுட்டான் போல இருக்கே. அபிராமி, இனிமே தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்களே காலையில பாத்தீங்கல்ல ஊர்க்காரங்களா என்ன சொல்லிட்டு போனாங்க. இனிமே வருஷம் தீபா தான் அம்மன் வேஷம் போடணும்னு சொல்லிட்டு போனாங்க. அம்மனோட ஆசீர்வாதம் இல்லாம இப்படி ஒரு வார்த்தை ஊர் ஜனங்க வாயிலேருந்து வருமா? அதையெல்லாம் நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். பாத்தியா இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு? இதுக்கு தான் இந்த பேச்ச ஹால்ல உட்காந்து பேசாதன்னு சொன்னேன். சித்தப்பா, என்ன சித்தப்பா நீங்க பாட்டுக்கு பூசாரிய போய் விசாரிங்கன்னு சொல்லிட்டீங்க. நான் உங்க பொண்ணுக்காக தானே இதெல்லாம் பண்ணேன். இப்படி மாட்டி விட பாத்தீங்களே. இங்க பாருமா, உன்னை மாட்டி வர்றதா இருந்தா எங்க அக்கா என்ன மடக்கி கேள்வி கேட்டப்பயே நான் சொல்லிருக்க மாட்டேனா? நான் தான் பூசாரி விஷயத்தையும் வேற மாதிரி மாத்திட்டேனே. ஒரு விஷயமா, ஏதோ என் பொண்ணு கார்த்தியோட சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்கிறதுனால நான் நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டினேன். ஆனா இப்படி உயிருக்கு ஆபத்தான வேலையெல்லாம் பார்க்காத. எங்க அம்மா என் மேல நம்பிக்கையா பேசினப்ப எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள சுருக்குன்னு ஆயிடுச்சு. வேற ஏதாவது பண்ணி மலரையும் கார்த்தியும் சேர்க்க முடியுமான்னு பாரு. ஆனா அதுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். என்ன பண்ணாலும் தீபாக்கு ஃபேவராவே போய் முடியுதே. பரமேஸ்வரி பாட்டியையும் இப்ப தீபா இம்ப்ரெஸ் பண்ணிட்டே வரா. பாட்டி வைர நெக்லஸ தூக்கி அவகிட்ட கொடுத்துட்டா குடும்ப கௌரவத்தை காப்பாத்திட்டாலேன்னு யோசிச்சு அத்தையும் மெல்ல மெல்ல தீபாவை ஏத்துக்க ஆரம்பிச்சிருவாங்களே. அது மட்டும் நடந்துட்டு அவ்வளவுதான். அதுக்கு மேல அந்த வீட்டுல தீபாவோட ராஜ்யமா தான் இருக்கும். அது மட்டும் நடக்கவே கூடாது. என்ன பண்ணலாம்? இதை வச்சுக்கோ. இந்த போன் நம்பரை கார்த்திக் சாருக்கு மட்டும் கொடுக்க போறோம். இந்த போன்ல எப்பெல்லாம் கால் வருதோ அப்போல்லாம் நீ எனக்காக பாடுற பல்லவியா மாறி பேசணும். தீபா மாட்னடி, நீதான் ரூபஸ்ரீக்கு வாடகை குரல் கொடுத்தங்கிற உண்மைய அத்தைகிட்ட போய் சொல்ற. இதுக்கு மேல இதை மறைச்சு வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஐஸ்வர்யா கொஞ்சம் நில்லு. தீபாக்கு பாட தெரியுங்கிற விஷயத்த சொல்லிட்டா கார்த்தி அவளை பெரிய பாடகி ஆக்கிடுவான்னு நினைச்சுதானே இத்தனை நாள சொல்லாம மறைச்ச. இப்பவும் அதே மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? கண்டிப்பா கார்த்திக் அவளை ஏத்துக்க மாட்டான். அவதான் ரூபஸ்ரீக்கு இரவலுக்கு குரல் கொடுத்தாங்கிறத வேணா அவன் ஏத்துப்பான். அவனோட சூழ்நிலையை யோசிச்சு கார்த்தி ஏத்துப்பான். ஆனா பல்லவின்னு சொல்லி இப்ப கார்த்திகிட்டே ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கால, இத நிச்சயமா கார்த்தி ஏத்துக்க மாட்டான். நம்பிக்கை துரோகமா தான் பாப்பா. அப்படியே அவன் ஏத்துக்கிட்டாலும் அத்தை ஏத்துக்க மாட்டாங்க. கன்ஃபார்மா அவளை வீட்டை விட்டு வெளியில துரத்திடுவாங்க. இதோட ஒரு வழியா அவ ஒழிஞ்சா நில்லு. இப்ப போய் நீ இந்த விஷயத்த அபிராமி கிட்ட சொன்னா அந்த பொம்பளை உன்னை நம்புவாளா? கார்த்திக்கும் உன்னை பத்தி நல்லாவே அனலைஸ் பண்ணி வச்சிருக்கான். நீ ஆல்ரெடி அவன்கிட்ட மாட்டியும் இருக்க.
ஏதோ பாவமேன்னு விட்டு வச்சிருக்கான். இப்ப நீ போய் இப்படி ஒரு விஷயத்த சொல்லி அதை ப்ரூவ் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா அபிராமி உன்னை வச்சு செய்வா. அநேகமா நீ தான் பெட்டியை தூக்கிட்டு நடைய கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா உன்னோட ஹிஸ்டரி அப்படி. இதெல்லாம் யோசிச்சு நிதானமா காய நகத்து. இப்ப என்ன, ப்ரூஃபோட மாட்டி விடணும் அவ்வளவுதானே? அதுக்குதான் வழி இருக்கே. என்ன வழி? கார்த்திகா பல்லவி நம்பருக்கு கால் பண்ண சொல்லுவேன். தீபா கையில இருக்கிற போன் ரிங் ஆகும். அத டக்குன்னு புடுங்கி கார்த்திக் கையில கொடுத்துட்டா கையும் களவுமா மாட்டிப்பால. சரி, நீ அப்படி பண்ணா இந்த போன் எப்படி வந்துச்சுன்னே தெரியாதுன்னு தீபா பெல்ட்டி அடிச்சு கண்ணை கசக்கிட்டானா? அவளும் தன்னை காப்பாத்திக்க ஏதாவது ட்ரை பண்ணுவாள். அவ இப்படி சொன்னானா என்ன பண்ணுவ? அப்படி அவ சொல்லிட்டா கார்த்திக் அவளைதான் நம்புவான். அப்பவும் கார்த்திக்கோட சந்தேகம் உன் பக்கம் தான் திரும்பும். பல்லவியோட விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு எடுத்து அடுப்புலயே கேட்பான். அப்புறம் அப்படியே ஒன்னொன்னா தோண்டிட்டு வந்தானா தீபா கிட்ட இருக்கிற அந்த போனை நீ தான் பர்ச்சேஸ் பண்ணங்கிற வரைக்கும் அவன் கண்டுபிடிச்சிருவான். அதுக்கப்புறம் பல்லவிங்கிற கேரக்டர் உன்னோட அறிமுகம் தான் தெரிஞ்சிடும். அப்படியே நூல் பிடிச்சு வந்தானா நீயும் ரூபஸ்ரீயும் கூட்டு களவாணிங்கிறத கண்டுபிடிப்பான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் வேலைக்கே ஆகாது. ஒரு அப்பாவி பொண்ண மிரட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு மொத்த கேஸையும் உன் பேர்ல எழுதிடுவாங்க. எப்படி வசதி? அப்ப அவளை மாட்டி விட வேற வழியே இல்லையா? நிச்சயமா இருக்கும். நல்லா யோசிச்சு பாரு. நாளைக்கு பூஜையில பாட்டு பாடுவாங்கல்ல, அப்ப தீபாவை கோத்து விட்டுட்டா எப்படி கோத்து விடுவ? அத மலருக்கும் தீபாக்கும் எல்லாத்துலயும் போட்டி நடக்குதே, அதே மாதிரி இதுலயும் போட்டி வைக்க சொல்லி பாட்டுக்கிட்ட லைட்டா தெரிய கிள்ளி விட்டுட்டா அவங்க ஆர்வத்துல ஒத்துப்பாங்க. இன்னொரு பக்கம் மலரையும் அவங்க அப்பாவையும் ஏத்தி விடுவேன். மீதிய அவங்க பாத்துக்க போறாங்க. எப்படி? இது ஒரு நல்ல ஐடியா. போ, இப்பவே தெரிய கிள்ளி விடு. அப்பதான் நாளைக்கு ஜெகஜோதியா கொழுந்து விட்டு எரியும். இல்லப்பா, அது சித்தப்பா, நான் சொல்றத நல்லா கேளுங்க. சோ நான் இப்படியே போய் பாட்டிக்கிட்ட சொல்லிடுறேன். நீங்க அதுக்கேத்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்க. சரிக்கா. நிஜமா தீபாவுக்கு பாட தெரியாதுல்ல? பா, அவளுக்கு பாட தெரிஞ்சாதா என்ன? என்கிட்ட மத்த விஷயத்துல வேணா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா பாட்டு விஷயத்துல என்கிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சிருவாளா? உனக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னா அம்மா கிட்ட பேசிடலாம்டா. அப்போ நான் போய் பாட்டிக்கிட்ட பேசிடுவா? நீ போய் பேசுமா. பாட்டி, வாமா ஐஸ்வர்யா. என்ன பாட்டி இப்பவே நெக்லஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க? யாருக்கு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க போல. பண்ணிட்டா மாதிரி தானே வச்சுக்கையேன். எனக்கு தெரியும் பாட்டி. என்ன தெரியும் உனக்கு? அதான், நீங்க எங்க தீபாக்கு தானே சப்போர்ட்டா இருக்கீங்க. அதுலயே தெரியாதா நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்கன்னு? என்ன அத்தா, நீ பாட்டுக்கு எதையாவது இழுத்து விட்டுட்டு போயிடாத. நான் சப்போர்ட் பண்றேன்ற அப்படின்னா நான் ஒருதலை பட்சமா முடிவெடுக்கிறேன்னு சொல்றியா? ஐயோ, நான் அப்படி நினைக்கல பாட்டி. ஆனா வீட்ல அப்படி நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க பேசினதையும் கேட்டுட்டு வந்தேனா எனக்கு ஃப்ளோல அதே மாதிரி வந்துருச்சு. யார் அப்படி சொன்னது? எதுக்கு பாட்டி வம்பு? நான் ஏதாவது சொன்னா அப்புறம் வம்பிழுத்து விடுறேன்னு பேரு ஆகும். இதோ இப்ப நீங்களே அதானே சொன்னீங்க. வேண்டாத்த, நீ யாருன்னு சொல்லவே வேண்டாம். நான் சொல்லட்டுமா இந்த வேலையை யார் செஞ்சிருப்பாங்கன்னு?
என் மக சரவணன், அவன் பொண்ணு, இவங்க 2 பேர் தானே. இது என்னமோ தங்கமலை ரகசியங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் இக்கு இங்குங்கிற. கண்ணை திறந்தா காட்சி தெரியும். இதுக்கு சாட்சி வேணுமா? கை புண்ணுக்கு கண்ணாடி வேணுமா என்ன? கரெக்ட் தான் பாட்டி. ஆனா அவங்க அப்படி நினைக்கும் போது நீங்க இதை எப்படி பாட்டி எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி தீபாக்கு கொடுக்க போறீங்க? இது ஏன் வீட்டு நகை. இதை யாருக்கு கொடுக்கணும்னு நான் தான் முடிவெடுப்பேன். இவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்ல. அதெல்லாம் சரிதான் பாட்டி. மலர் சின்ன பொண்ணு இல்லையா? அவ இன்னமும் இந்த நெக்லஸ் அவளுக்கு தான் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோட பேசிட்டு இருக்கா. ஓஹோ, அவளுக்கு என்ன அப்படி ஒரு நம்பிக்கை? இல்ல பாட்டி, நாளைக்கு பூஜையில பாட்டு பாட சொல்லுவீங்கல்ல, மலர் தானே எப்பவும் பாடுவா. இந்த தடவை அதையே போட்டியா வச்சு அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நெக்லஸ் கொடுக்கணும்னு பாட்டி கிட்ட சொல்ல போறேன்னு பேசிட்டு இருந்தா. நீங்க என்ன பாட்டி நினைக்கிறீங்க? அவ பேசி முடிவெடுத்துட்டா அது முடிவாயிடுமா? பாட்டி, நீங்க வச்ச அத்தனை டெஸ்ட்லயும் தீபா பாஸ் பண்ணி உங்க மனசுல இடம் பிடிச்சிட்டான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்ப மலரே அதனாலதான் அப்படி பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலா தீபா நல்லா பாட்டு பாடுவா பாட்டி. அவளை பத்தி சரியா தெரியாம மலர் பேசிட்டு இருக்கா. நீங்க போட்டியாவே வச்சாலும் நெக்லஸ் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போயிடும் பாட்டி. அதுக்கப்புறம் யார் உங்களை என்ன கேள்வி கேட்க முடியும்? என்ன பாட்டி, போட்டியை அறிவிச்சிடலாமா? நீ சொன்ன மாதிரி போட்டியவே அறிவிச்சிடும். திறமை இருந்தா மலரே ஜெயிச்சு வாங்கிட்டு போட்டோம். அதுல என்ன இருக்கு? அதையும் போட்டியில பாத்துருவோம். அப்போ இப்பவே சொல்லிடுங்க பாட்டி. அப்பதான் உங்க போட்டிக்கு ரெடியாக சரியா இருக்கும். போய் பாப்போவா? என்னம்மா திடீர்னு போட்டின்னு சொல்றீங்க? வழக்கமா மலர் தானே பாடுவா, அவளே பாடட்டுமே. என்னக்கா வந்ததுல இருந்து என்கிட்ட ஏட்டிக்கு புட்டியாவே பேசிட்டு இருக்க? இப்ப என்ன ஒரே அடியா விட்டு கொடுக்கற மாதிரி பேசுற? என்ன இதுவரையில் நடந்த போட்டியில எல்லாம் உன் மருமவ ஜெயிச்சிட்டா, அதை வச்சே நீ நெக்லஸ கைப்பற்றிடலாம்னு நினைக்கிறியா? ஆமாண்டா. என்ன எனக்கு இந்த மாதிரி நெக்லஸ் வாங்கிக்க முடியாது பாரு. கைப்பத்திக்க நினைக்கிறாங்களாம். வார்த்தைய கவனமா பேசு. அபிராமி, நீயும் வார்த்தைய பார்த்து பேசு. இந்த மாதிரி 1000 வைர நெக்லஸ் வாங்கறதுக்கு உங்ககிட்ட காசு பணம் இருக்கலாம். ஆனா இது சாதாரணமான வைர நெக்லஸ் இல்ல. நம்ம ஜமீனோட பரம்பரை பொக்கிஷம். இதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. உன் காசு பணத்தை வச்சு இத சாதாரணமா எடை போட்டுறாத. இல்லம்மா, அவன் எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? சரி, இந்த பேச்சை இப்படியே விட்டுருங்க. மலர், பாட்டி. நீ போட்டிக்கு ரெடியா? இப்பவே போட்டினாலும் நான் ரெடியா தான் இருக்கேன். தீபா, நீ? நல்ல மாட்னடி நீ. பாட்டி, திடீர்னு பாட சொன்னீங்கன்னா இவங்க எப்படி பாடுவாங்க? மலர் முறையா பாட்டெல்லாம் கத்துக்கிட்டவ, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா தீபாக்கு அந்த மாதிரி எந்த பேக்ரவுண்டும் இல்லை. அதான் அவங்க யோசிக்கிறாங்க. ஏன் மாப்ள? அப்படி பார்த்தா என் பொண்ணுக்கு தான் கோலம் போட தெரியாது. ஆனா போட்டின்னு சொன்னதும் துணிஞ்சு காலத்துல இறங்கல. நாங்க என்ன அப்ப நொண்டிச்சாக்கா சொல்லிட்டு இருந்தோம்? அப்படி போடு. அதானே. ஏன் முறையா கத்துக்கிட்டாதான் பாடணுமா? எஸ்பிபி சார்லாம் முறையா கத்துக்காதவர் தான். அவரை மிஞ்சின பாடகர்னு யாரையாவது சொல்ல முடியுமா? ஏன் கேபி சுந்தரம்பால் ஆரம்பிச்சு எத்தனை எக்ஸாம்பிள என்னால சொல்ல முடியும். கேள்வி ஞானத்துல கூட பாட்டு பாடி ஜெயிக்க முடியும். இப்ப கூட அவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு?
போட்டினா முதல்ல ஸ்பிரிட் இருக்கணும். அது இல்லனா நீங்க முறையாவே கத்துக்கிட்டாலும் வேலைக்காகாது. அடியே, தீபாவோட டேலண்ட் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. எல்லாம் நேரம் டி. என்னக்கா வந்ததுல இருந்தே உன் குடும்பத்தை தூக்கி நிறுத்த வந்த குலவிளக்கு ரேஞ்சுக்கு உன் மருமக அப்படி இப்படின்னு பெருசா தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருந்த. இப்ப என்ன மாமியாரு மருமகளும் மாத்தி மாத்தி முழிக்கிறீங்க? ஒரு பாட்டு போட்டிக்கு தயங்கி நிக்கிறா உன் மருமக, நீயும் பாத்துக்கிட்டு நிக்கிற. போட்டியில கலந்துக்கிறதே வெற்றிதான்னு உன் மருமகளுக்கு தெரியாதாக்கா? அவ போட்டியில கலந்துக்குவா.